இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக அம்மா கிட்ட ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து சொல்லி தந்துட்டுருக்கா. இப்போ இது நான் வந்து சிஏ படிக்கிறச்சே என்னால் சமைக்க டைம் இல்லை. ஸோ இப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். வாழைத்தண்டு மோர் கூட்டு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டு மோரில் வேக வச்சுருக்கோம். வேகிற டைமில் நம்ம வந்து இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன், எள்ளு, சீரகம், 1 கப்பு தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா இதெல்லாம் சேர்த்து உப்பும் தேவையான அளவு சேர்த்து நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். இப்போ இது வேகிற வரைக்கும் நான் இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து உப்பு போடுறோம். இது வெந்துட்டு இருக்கிற அரைவேற்காடாக இருக்கிறச்சே உப்பு போடுறோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி மிக்சியில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், எள்ளு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். ஆட் பண்ண போகிறோம். விதமான மோர் கூட்டாமா கொஞ்சம் பெருங்காய பொடி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, தேங்காய் எண்ணெயில் நான் இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுருக்கேன். இப்போ இதுவானோடனே கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தாளித்து 1 கப் மோர், தயிர் போடுறோம். அதை விட்டு அணைச்சிட்டோமே. தயிரும் தாளிக்கிறதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ மோர் கூட்டு ரெடி.